வணக்கம். இன்று புனித வெள்ளி. அது குட் ஃப்ரைடே என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற இந்த வெள்ளிக்கிழமை புனித வெள்ளியாக கிறிஸ்தவ மக்கள் வணங்குகிறார்கள். இந்த புனித வெள்ளியினுடைய தாற்பயம் என்ன என்று கேட்டால், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு பெருமான் 3 நாட்களில் மீண்டும் உயிர் தெழுகிறார் என்ற நம்பிக்கை உண்டு கிறிஸ்தவ மதத்தில். அப்படி எழுந்தது ஞாயிற்றுக்கிழமை என்றால் அதற்கு முந்திய வெள்ளிக்கிழமையைத்தான் அவர்கள் புனித வெள்ளியாக கருதுகிறார்கள். அப்படி இயேசு செய்த குற்றம் என்ன? அவர் ஏதேனும் கலகம் செய்தாரா அல்லது வேறு குற்றச் செயல்களில் ஈடுபட்டாரா? இல்லை. அவர் நல்ல நற்கருணையை போதித்தார், நற்செய்திகளை சொன்னார், குழந்தைகளை என்னிடத்தில் வரவிடுங்கள் என்று சொன்னார். அவர் புனிதமான ஆத்மா என்பதை புரிந்தவர்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். அவர்களில் 12 சீடர்களில் பேதுரு என்பவரும் யூதாஸ் என்பவரும் இருந்தார்கள். ஆனால் இவரை பிடிக்காதவர்கள், இவர் தானே தேவதூதன் என்று சொல்லிக் கொள்ளுகிறார் என்று அவருக்கு எதிராக குற்றம் சாட்டி கொண்டிருந்தார்கள். அதோடு மட்டுமில்லை, அவர் செய்த அற்புதங்களை நம்பவில்லை. பார்வை தெரியாதவர்களுக்கு பார்வையும், ஒரு ஏழை திருமண வீட்டில் திராட்சை ரசம் தீர்ந்து போக மீண்டும் அவர் அவற்றையெல்லாம் உருவாக்கி காட்டினார் என்றெல்லாம் சொல்லப்படுவதை பலர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால் அவரை ஏதாவது செய்து அரசாங்கத்துக்கு எதிராக மாட்டிவிட வேண்டும் என்று பலர் நினைத்தார்கள். ஒருவன் வந்து அவரிடத்திலே கேட்டான், இயேசுவே, உம்மிடத்தில் ஒரு காசு இருக்கிறது, பொற்காசு, அதை நீர் அரசருக்கு தருவீரா அல்லது திருக்கோயிலுக்கு தருவீரா என்று கேட்கிறான். இந்த கேள்வியினுடைய பொருள் என்ன என்றால், அரசனுக்கு தருவேன் என்று சொன்னால், அப்படி என்றால் திருக்கோயிலுக்கு தரமாட்டேன் என்று சொல்லுகிறாயா என்றும், திருக்கோயிலுக்கு தருவேன் என்று சொன்னால் அப்படி என்றால் அரசனுக்குரிய வரியை கட்டமாட்டாயா என்றும் அவர் வாயிலிருந்து அந்த வார்த்தையை வரவழைக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். அப்போது அவர் கூறிய ஒரு வார்த்தை, நான் அரசனுக்கு தர வேண்டியதை அரசனுக்கு தருவேன், கோவிலுக்கு செலுத்த வேண்டியதை கோவிலுக்கு செலுத்துவேன் என்று மிக கவனமாக அவர் தன்னுடைய வார்த்தைகளை பயன்படுத்துகிறார். அதோடு மட்டுமில்லை, அவர் எப்படியும் அரசாங்கத்தால் கைது செய்யப்படுவார், அவர் கொலை செய்யப்படுவார் என்பதை அறிந்து அவர் எச்சரிக்கை கூட செய்கிறார்கள். வாழ்க்கையில் நாட்கள் எண்ணப்பட்டு விட்டன என்று ஒருவர் சொன்னார். யுவர் டேஸ் ஆர் நம்பர்ட். அதற்கு இயேசு பெருமான் சொன்ன வார்த்தை, மை ஸ்டெப்ஸ் ஆர் மெசர்ட். இது எனக்கு தெரியும், நான் என்னுடைய பாதங்களை அளந்து வைக்கிறேன். அரசாங்கத்து ஆட்கள் அவரை கைது செய்ய வருகிறார்கள். யார் இயேசு என்று தெரியாத போது இவர்தான் இயேசு என்பதை காட்டிக் கொடுப்பதற்காக முத்தமிடுகிறான் 30 வெள்ளிகளுக்காக யூதாஸ் என்கின்ற அந்த கொடியவன். அவர் தண்டிக்கப்பட போகிறார் என்று தெரிந்தவுடன் அவருடைய சீடர்கள் எல்லாம் அவரை கைவிட்டு விட்டு ஓடுகிறார்கள். எப்போது உடன் இருக்கக்கூடிய பேதுரு என்கின்ற சீடர், யான் இயேசுவை அறியேன் என்று சொல்லுகிறார். பிற்காலத்திலே அவர் வருத்தப்பட்டார் என்றாலும் கூட அப்போது அதையும் இயேசுநாதர் பார்த்து கொண்டு நிற்கிறார். அந்த மதகுரு அவருடைய மாமனார் விசாரிக்கிறார், நீ கோவிலை இடித்துவிட்டு 3 நாளில் கட்டித்தருவேன் என்று சொன்னாயா? நீரே சொல்கிறீர், நான் சொல்லவில்லை என்கிறார் இயேசு. பிறகு பிலாத்து மன்னனிடத்திலே அந்த வழக்கு செல்கிறது. பிலாத்து மன்னன் சொன்னான், உங்களுக்கு ஒருவேளை சந்தேகம் இருந்தால் அவரை சாட்டையால் அடித்துவிட்டு உயிரோடு விட்டு விடுங்கள், இல்லை கொல்லப்பட வேண்டும் என்று மக்கள் கத்தினார்கள். அப்போது அந்த பிலாத்து மன்னன் அங்கிருந்த ஒரு நீர்க்கிண்ணத்திலே கைகளை கழுவி, இந்த குற்றத்தில் எனக்கு பங்கில்லை என்று விலகிக் கொள்ளுகிறான். ஏரோது மன்னன் அவன் விழாவுக்கு போயிருந்தான். பிறகு இந்த செயல்பாட்டை அறிந்து சிலுவையில் அடிக்க சொன்னபோது சிலுவையை சுமந்து செல்லுமாறு வற்புறுத்தப்படுகிறார். முள் முடியை தலையிலே சூடுகிறார்கள். அந்த சிலுவையை அவரே சுமக்கச் சொல்கிறார்கள். பின்னே எல்லோரும் வருந்தி கொண்டு செல்கிறார்கள். அப்போது ஒருவர் வந்து அவர் படும் கஷ்டத்தை பார்த்து, இந்த சிலுவையை நான் சற்று தூரம் தூக்கி வருகிறேன் என்கிறார். அப்போது சீமோன் என்கின்ற ஒருவர் இயேசுவினுடைய துன்பத்தை தான் பெற்றுக்கொள்வதாக கல்வாரி மலையை நோக்கி அவர் சற்று நேரம் தூக்கி செல்கிறார். பிறகு இயேசு வாங்கி கொள்ளுகிறார். முள்முடி வைக்கப்பட்ட போது அது அழகான ஒரு கவிஞன் சொன்னான், என்ன அற்புதமான தோட்டம், இங்கே முள் விதைக்கிறார்கள், ரோஜா மலர்கிறது. தலையிலே அதை குத்திய போது ரத்தம் சிந்தியதாம், முள் விதைத்தார்கள், ரோஜா மலர்ந்தது என்கிறார்கள். அப்படியே அவர் கொண்டு சென்று அந்த கல்வாரி மலையிலே, மண்டையோட்டு மலை என்ற அந்த மலையிலே சிலுவையிலே 2 புறமும் திருடர்கள் இருக்க சிலுவையிலே அடிக்கப்படுகிறார். ஆணி அடித்தார் மேனியிலே, அவர் அன்பை விதைத்தார் பூமியிலே என்று கண்ணதாசன் பாடுவார். அதுபோல
அப்படி அவர் ஆணி அடிக்கப்பட்ட போது தாயாரும் சகோதரியும் மேரி மக்தலேனாவும் நின்று வருந்துகிறார்கள். அங்கிருந்த சீடர்களிடம், இவர்களே உங்களுடைய அன்னையிடத்திலே இவர்களே உங்களுடைய பிள்ளைகள் என்று அவர் சொல்லுகிறார். நான் தாகமாயிருக்கிறேன் என்று சொன்னபோது பஞ்சிலே திராட்சரசத்தை தொட்டு ஒரு களியிலே வைத்த ஒரு நாக்கிலே தொடுகிறார்கள். அப்போதும் கூட அவர் சொல்லுகிறார், இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று தெரியாமல் செய்கிறார்கள், பிதாவே இவர்களை மன்னியும். தன் துன்பத்தையெல்லாம் மறந்த இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், ஏலோனி ஏலோனி லேமா சவக்தானி, என்னுடைய இறைவனே என்னை ஏன் கைவிட்டீர் என்று சொல்லிவிட்டு பிற்பகல் 3 மணி அளவில் எல்லாம் முடிந்தது என்ற அந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார். அவர் உயிர் பெறுகிறது. சூரிய ஒளி மறைகிறது, கடுங்காற்று வீசுகிறது, அங்கிருந்த கோவில் திரை கிழிந்து தொங்குகிறது, அஞ்சி ஓடுகிறார்கள் எல்லோரும். இதுதான் அப்போது நடந்தது. பிறகு அவர் துணியிலே சுற்றப்பட்டு சவப்பெட்டியிலே கொண்டு வைக்கப்படுகிறார். பின்னர் அவர் உயிர்த்தெழுந்து வந்ததாக மக்கள் நம்புகிறார்கள். இந்த நாளில் திருப்பலிகள் கிடையாது, கொண்டாட்டங்கள் கிடையாது. ஆனாலும் அவர் வருவார் என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. இந்த உலகத்தில் அன்புக்கு இணையான ஒன்று எதுவும் இல்லை என்று இன்றைக்கு வரையிலும் மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள், கொண்டாடுகிறார்கள் என்றால் அது 32 வயது மனிதருடைய செயல்பாடுகள் தான். ஆம், கிபி 33ஆம் ஆண்டு இந்த நிகழ்வு நிகழ்ந்திருக்க வேண்டும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கருதுகிறார்கள். இயேசுவினுடைய வாழ்க்கையை எத்தனையோ கதைகளிலே படிக்கிறோம். கண்ணதாசன் இயேசு காவியம் என்று எழுதினார். இவை எல்லாவற்றையும் நினைவு கூறுகிற நாளாக இந்த வெள்ளிக்கிழமையை புனித வெள்ளியாக மக்கள் கருதி வழிபடுகிறார்கள். அன்பு எப்போதும் நம்மிடத்தில் இருக்குமானால் அது ஊற்று போல ஊறிக்கொண்டிருக்கும். அதை அனுபவிக்கிற அத்தனை பேரும் மகிழ்வார்கள். இயேசுவினுடைய இந்த வார்த்தைகளால் அவர் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். கண்டிப்பாக கேளுங்க. நான் கேட்டுட்டு இருக்கேன். நம்முடைய ஜி ஞானசம்பந்தன் யூடியூப் சேனலை தொடர்ந்து எக்ஸலம், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று அனைத்து தளங்களிலும் நாம் இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் எங்களோடு வாருங்கள்.